GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். இந்த சீனை எடுக்கக்கூடாதுன்னு வந்து கரெக்டாக பண்ணும். ஸ்டுடியோவில் சண்டை, டைரக்டர் ஜெமினி கணேசன் இந்த சீனை வைக்கக்கூடாது. ஒரு ஸ்டேஜில் குர்காவை வச்சு ஜெமினியை அடிக்கிற அளவுக்கு போயிடுச்சு. அப்பா ஜெமினி நடுவில் 2 பேருக்கு சண்டை, சிவாஜிக்கும் சாவித்திரிக்கும் சண்டை. ஜெமினி உள்ளே போகுது, நான் தான் உனக்கு படம் எடுக்க வேண்டாம்னு சொன்னேன். சிவாஜி வச்சு வேலை வாங்குற அளவுக்கு உனக்கு டைரக்ஷன் தெரியாது. குருவார காலம் எங்கள் வெளிநாட்டு நடிகர்களோட ஜெமினி சாவித்திரி தங்குறாங்க. டெய்லி பார்ட்டி, டின்னர். அதில் தான் முதல்ல அந்த அம்மா மது குடிக்க ஆரம்பிச்சு. பட்டி தொட்டியெல்லாம் அந்த படம் ஓடுது. விட்டு படம் மாதிரி ஆகிப்போச்சு. டோட்டல் இமேஜ் அவுட். இதை அந்த அம்மா ஜீரணிக்க முடியாமல் மயங்கி விழுது. ஸ்ட்ரோக் வந்துடுச்சு. மருந்து மாத்திரையை விட மதுவை அது அதிகமாக எடுத்துக்கொண்டது. ஒரு காலகட்டத்தில் எலும்புந்தோடுமா படுத்து கிடக்குதுங்கிற. உண்மையாகவே குடை வள்ளல்லாம் சாவித்திரி. 1000 ரூபா பொருள் 100 ரூபாய், 100 ரூபா பொருள் 5 ரூபாய். ஆமாங்க, உங்கள் கிங் டிவி 200 கோடி பார்வையாளர்களை கடந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது. பிளிப்கார்ட், மிந்த்ராவில் 90% ஆஃபர், 70% ஆஃபர், 60% ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளி தராங்க. இதில் டேக் ப்ராடக்ட்ங்கிற இடத்தை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். அதாவது பழம்பெரும் நடிகை, கிட்டத்தட்ட அப்பவே பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் நடிகர் திலகம் தான் பேர் வரும். ஆனா நடிகையர் திலகம்னு பேர் வாங்கின ஒரு முக்கியமான ஒரு நடிகையை பத்தி தான் பார்க்க போறோம். வேற யாரும் சாவித்திரி அவர்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஆரம்ப கட்டம் எப்படியா சினிமாக்குள்ள வந்தாங்க, கடைசியில எப்படியா முடிஞ்சது, அவருடைய வாழ்க்கையை பத்தி சொல்லுங்க. ஜெமினி இல்லைன்னா சாவித்திரியுடைய சினிமா உலகமே இல்லை. சசிகலா வாணியினுடைய சினிமா உலகமே இல்லை. இது ஒரு சாப்பிட்டு கார்னர் யார் மேல? ஜெமினி கணேசன், சாவித்திரி. சசிகலா வாணி சாவித்திரியா மாறி, ஏன்னா இவரே ஹீரோ நடிக்க ஆரம்பிச்சாரு, அதனால வந்து ஆமா கணேசா ஜெமினி கணேசனா மாறிட்டார். அப்போ இந்த சாப்பிட்டு கார்னர் தான் 2 பேருக்கு லவ். திருமணம் ஆனவர் யாரு? ஜெமினி. அப்போ தெரிஞ்சுதான் லவ் பண்ண, அதான் தெரிஞ்சா லவ் பண்ணுது அந்த அம்மா. ஒரு நாள் சொல்லுது, என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. யார? ஜெமினி கணேசன். பதறி போயிடுறாரு. இல்லை என்னை தயவுசெய்து உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்கிறாரு. அப்போது தவிர்க்க முடியாமல், சினிமா கதையில் கிசுலாம் தெரிஞ்சிருக்குமில்ல, அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. கூட்டிகிட்டு போனோடனே அந்த அம்மா அதிர்ச்சி ஆயிடுது, என்னங்க வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டீங்கன்னு. ஆமாம், நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது காரணம் இந்த வீட்டை நிரந்தரமாக தங்க வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேங்கிறார். ஒன்றுமே சொல்ல பாப்ஜி ஏற்றுக்குது. எப்படி ஏற்றுக்கிட்டாங்க? ஏன்னா அந்த அம்மா நடிகை இல்லை. யார்? பாப்ஜி. இந்த அம்மா நடிகை. 2 பேருக்குமான ஹீரோ ஒர்க் ஷாப்பு, ஹீரோயினி ஒர்க் ஷாப்பு, கெமிஸ்ட்ரி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகி போச்சு. அப்போ தடுத்தால் என்ன நடக்கும்? ஜெமினியை சாவித்திரி தனியா போயிடுவாங்க, விட்டுருவாங்க. இதுதான் பயம் வந்துருச்சு. இப்போ அந்த அம்மாவுடைய மகள் டாக்டராக இருக்காங்க, ரேகாவுடைய தங்கச்சியில் டாக்டராக இருக்காங்க. அப்போ இதுதான் ஜெமினி சாவித்திரி இணைந்ததுக்கான வரலாறு. பாப்ஜி இதை ஏற்றுக்கொள்கிறது. அதனால தான் கடைசி வரைக்கும் பாப்ஜி மீது சாவித்திரிக்கு அளவு கடந்த மரியாதை. என்னை வந்து ஏற்றுக்கிட்டாங்களே, அதே பெரிய விஷயம் ஒரே வீட்டில். இதுதான். அப்போ 2வது அந்த அம்மா லக்ஸு சோப்பில் நடிக்குது சாவித்திரி. இல்லை சோப் போட்டு அப்போவே விளம்பரம். அப்போ அந்த விளம்பரம் எக்ரிமெண்ட் போடும்போது சாவித்திரி கணேசன் போடுது. அப்போ தான் வெளி உலகத்துக்கு ஜெமினியும் சாவித்திரியும் திருமணம் செய்து கொண்டாருங்கிற விஷயம் தெரியும். பத்திரிகையில் பக்கம் எழுதுறான். நம்மளால தான் உள்ளே போய் மோப்பம் முடிச்சிடுவானே. ஆமாம். சாவித்திரி ஜெமினி கணேசனை 2வது திருமணம் செய்து கொண்டார். ஜெமினிக்கு 2வது கல்யாணம். இதுதான்
திரைப்பட உலகத்தில், பத்திரிகை உலகத்தில் பரபரப்பான செய்தி. அடுத்து மாயா பஜார்னு 1956 நடிக்குது. சாவித்திரியுடைய கால் சீட்டுக்கு காத்திருக்காரு எம்ஜிஆர். ஏன்னா தெலுங்குலேயும் இந்த மாதிரி ஹிட்டு, தமிழ்லேயும் ஹிட்டு, ஜெமினி நடிக்கிற படத்தில் பூரா ஹிட்டு. அதனால் எம்ஜிஆர், சரோஜா தேவி இப்படி பல ஹீரோயின் இருந்தாலுமே ஹிட் நடிகை சாவித்திரி இல்ல, தொடர்ச்சியான ஹிட் இல்ல. எம்ஜிஆர் அந்த காலத்தில் சாவித்திரிக்காக காத்திருந்து வேட்டைக்காரன் ஒரு படம், சரோஜா தேவி தான் அந்த படத்தில் ஹீரோயினி எம்ஜிஆருக்கு ஜோடியா. சின்னப்பா தேவருக்கும் சரோஜா தேவிக்கும் சண்டை வந்துடும் வேட்டைக்காரன் படத்தில். அப்போ நீ இல்லைன்னா என்ன, உன்னை விட அருமையான ஹீரோயினி இருக்கா, யாரு? சாவித்திரி. வேட்டைக்காரன் படம் சூப்பர் டூப்பர் ஹிட், எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய வசூலை அள்ளி கொடுத்த படம். 3 படம் எடுப்பதற்கான கலெக்ஷன் வந்துருச்சு. அப்போ தேவர் என்ன சொல்றாரு, நீ ராசியான நடிகை, தேவர் பிலிம்ஸுக்கு ராசியான நடிகைன்னு சாவித்திரிக்கு பேர் வந்துருச்சு. அடுத்து வணங்காமுடின்னு ஒரு படம், அந்த படத்தில் 3 ரோல், அன்னைக்கு 2 ரோல், அதாவது டபுள் ஆக்ட் நடிப்பதே பெரிய விஷயமா. சாவித்திரி ட்ரிபிள் ஆக்ட். அப்பா இது ஃபர்ஸ்ட் டைம். அப்போ வந்து ஜெயலலிதா, சரோஜா, கேஆர் விஜயா, பத்மினி எல்லாமே 2 வேடம் நடிக்கிறதுக்கே திணறுவாங்களாம். இந்தம்மா 3 வேடத்தை ட்ரிபிள் ஆகிட்ட ஊதி தள்ளியிருக்கு. ஊதி தள்ளிய பிறகு அதாவது அந்த படம் வெளியே வந்த பிறகு எல்லா திரைப்பட நடிகர்களும் சாவித்திரி ஒரு பிரமிப்பை ஏற்படுத்திய படம் அந்த வணங்காமுடி ட்ரிபிள் ஆக்ட் படம் தான். அப்போதான் நடிகர். ஆமாம். அப்போ அடுத்து அமிர்தம்னு ஒரு படம், அந்த படத்தில் சிவாஜியோட கதாநாயகி, சூப்பர் டூப்பர் ஹிட் அந்த காலத்தில், 100 நாள் ஓடுமா தியேட்டரில். அடுத்து நம்ம பார்த்த திருவிளையாடல். அப்போ தேவர் தான் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, பார்வதி வேஷத்தை கொடுக்குறாரு சாவித்திரிக்கு. கலைஞர் கதவசனம். அடுத்து நவராத்திரி, கர்ணன், அன்னையின் ஆணை, இப்படி பல படங்கள். அதாவது ராசியான கதாநாயகி, சூப்பர் டூப்பர் கதாநாயகின்னு தமிழ் திரைப்பட உலகத்தில் டேட்டே கிடைக்கல, நேரமே கிடைக்கல. அட்வான்ஸை கொடுத்து வச்சு எங்களுக்காக, எங்கள் நிறுவனத்திற்காக ஒரு படம் நடிங்கன்னு தெலுங்கு தமிழ் திரைப்பட நிறுவனங்கள், ஜெமினி, வாகினி, பிரசாத், இப்படி அங்கே இருக்கக்கூடிய திரைப்பட நிறுவனங்கள், என்டிஆர், இப்படி பல பேர் சாவித்திரி ஹீரோயினியை போட்டு சாவித்திரி டேட் எப்போ கிடைக்குதோ அப்போ நான் நடிச்சு தர்றேன், இப்படியான ஒரு நிலைமை மாறிடுச்சு. அதுக்கு பிறகு பீம் சிங்னு ஒரு டைரக்டர், ஃபேமஸான டைரக்டர், இப்போ இருக்கிறார்ல, லெனினுடைய அப்பா, யார்? லெனினுடைய அப்பா. அவர் படம் எடுத்தாருன்னா பிரமிப்பாக பேசுவாங்க. பீம் சிங்கு என்ன படம் கேட்டிங்கன்னா பாசமலர், அண்ணன் தங்கச்சி, ஜெமினி இதில் கணவன், சிவாஜி அண்ணன். இது வரைக்கும் அண்ணன் தங்கை பாசத்தை சொல்வதற்கு பாசமலர் படத்தை இதுவரை அதை வெற்றி கொள்வதற்கான படம் எந்த மொழியிலும் இன்றைக்கு வரைக்கும் வரல. அதை கலாய்ச்சி வேணா எடுத்திருப்பாங்க மொழியை, அதை ஓவர்டேக் பண்ண முடியல இது வரைக்கும். அப்போ அதற்கு பிறகு எல்லா ரசிகர்கள் என்ன சொல்லிட்டான், சிவாஜி இனிமேல் கதாநாயகன் சாவித்திரி நடிக்கக்கூடாது. அந்த பாசமலர் படத்தை எங்களால் மறக்க முடியல. அண்ணன் தங்கச்சி மாதிரி சென்டிமெண்ட் வந்துருச்சு, இனிமே எப்படி ஹீரோயினா பார்க்க முடியும்? இது ரசிகர்கள் மத்தியில் பல தபால்கள் வருது. யாருக்கு? சாவித்திரிக்கு. நீங்கள் எங்கள் வீட்டு சகோதரி, சிவாஜி அந்த கேரக்டரை தயவுசெய்து ஹீரோயினே நடிக்காதீங்கன்னு அந்த காலத்தில் தபால் தானே, கடிதம் லெட்டர் பக்கம் பக்கமாக வருது, போஸ்ட்மா மூட்டையாக கொண்டு தர்றான். அப்போ அந்த அளவுக்கு சாவித்திரி ஒவ்வொரு வீட்டு சகோதரியாக மாறிட்டான். இது திரைப்பட உலகத்தில் எந்த ரசிகர்களும் இப்படி ஒரு வேண்டுகோளை லட்சக்கணக்கான தபால் வந்துதான் சாவித்திரி வீட்டுக்கு. இது சினிமா துறையில் பெரிய இது அதிர்ச்சி. அடுத்து களத்தூர்
கமலஹாசன் அதில் தான் அறிமுகம். ஃபர்ஸ்ட் படம் ஆ குழந்தை நட்சத்திரமா வராரு. அடுத்து காத்திருந்த கண்கள், கை கொடுத்த தெய்வம். அதாவது இதுக்கு நடுவில் இந்த அம்மாட்ட ஒரு பெரிய கெட்ட வழக்கு என்ன வந்துருச்சுன்னா, டைரக்டர்கிட்ட போய் கதையை மாற்று, சீனை மாற்று, இந்த ரோலை தூக்கி அதில் போடு, இப்படி டைரக்டர்களை அது வரைக்கும் அமைதியாக இருந்த சாவித்திரி பெரிய நடிகை ஆயிடுச்சு, ஓவர பிகு பண்ண ஆரம்பிச்சிச்சு. இதுதான் இந்த அம்மாவுடைய வீழ்ச்சிக்கு ஒரு காரணம். முதற்படியே இதுதான். ரெண்டாவது, ஜெமினி சாவித்திரிக்கு 2 பசங்க, ஒருவர் ஸ்ரீராம், இன்னொருவர் மக ஒன்று சாமுண்டீஸ்வரி. இவங்க எல்லாமே வெளிநாடுகளில் அந்த அம்மா படிக்க வைக்க, இப்போல்லாம் வெளிநாடு செட்டில் ஆகிட்டாங்க. ஆமாம் ஆமாம். இதில் என்ன இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த அம்மா அடிக்கடி ஜோசியத்தை நம்ப ஆரம்பிக்கும், சோதிடர்களை நம்ப ஆரம்பிக்கும். ஜெமினியோடும் அடிக்கடி கருத்து வேறுபாடு வருது. இதுக்கு நடுவில் தேனிலவன்னு ஒரு படம், ஜெமினி, வைஜெயந்தி மாலா, பாலி இவங்க நடித்த படம். வைஜெயந்தி மாலா ஒரு சீன் என்னென்னா, ஆற்றுல தண்ணியை காலால் எட்டி ஜெமினி மேலே உதைக்கும். கணவர் மீது உண்மையான பக்தி கொண்டவர் சாவித்திரின்னு சொல்கிறாங்க சினிமா உலகில். இந்த சீன் 2-3 சீனை அந்த அம்மா காலில் எத்தி விழுது. சாதாரண நடக்கிற விஷயம் கிராமம். ஆமாம், அது ஒரு சீன் தான். இந்த சீனை எடுக்கக்கூடாதுன்னு வந்து கரெக்டாக பண்ணுது சாவித்திரி. என் வீட்டுக்காரன் மேலே தண்ணியை காலில் எட்டி உதைக்கக்கூடாது. ஸ்டுடியோவில் சண்டை. ஸ்டுடியோவில் டைரக்டர் ஜெமினி கணேசன் இந்த சீனை வைக்கக்கூடாது. இதுதான் சாவித்திரி வந்து ஜெமினி மீது வைத்திருந்த அளவு கடந்த அன்பருடைய அடையாளமாக இதை சினிமா உலகம் பதிவு பண்ணுது. ரெண்டாவது, சாவித்திரியை பொறுத்த வரைக்கும் பணத்தை தண்ணீரை செலவு பண்ணும். ஜெமினி கணேசன் கஞ்ச ஒரு விஷயம் செலவு பண்ண மாட்டாங்க. சரியா? இந்த அம்மா எவ்வளோ பணம் வாங்கினாலும் அதை மகளிர் அமைப்பு, யார் உதவி கேட்டாலும் சரி, நடிச்சிட்டு இருக்கும்போதே நடித்து காரில் ஏறும்போது நடிகைகள், துணை நடிகை வந்து, அம்மா என் பிள்ளை கல்யாணம் எவ்வளோ வேணும், 10,000, இந்த 10,000 அப்போ வாங்குற போனால் அப்போ காலி பண்ணிட்டு போயிருமா. அப்போ நல்ல ஒரு ஹெல்பிங் மேட் இருந்து சாவித்திரி போனால் பணம் கிடைக்கும், சாவித்திரிட்டு போனால் பணம் கிடைக்கும். வீட்டில் பார்த்தா பிள்ளைக்கு தாலி எடுக்கணும், புடவை எடுக்கணும்னு பத்திரிக்கை அடிச்சுட்டு சக திரைப்பட தொழிலாளர்கள் தட்டில் பத்திரிக்கையோட பழத்தோடு நிற்பாங்களாம். அப்போ அந்த அம்மா ரைட் 10,000 இப்படி அந்த காலத்துலேயே 10,000 ரூபா கொடுக்குமா. ஜெமினி என்ன பண்ணுவாராம், என் காசை பூரா அழிச்சிடுவேன், உன் காசையும் அழிச்சிடுவேன். அப்படி 2 பேருக்கும் கருத்து மோதல். இதுதான் இந்த கருத்து மோதல் கொஞ்சம் கொஞ்சமாக முட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா காசு சேமிப்பு இல்லை. நிறைய மகளிர் அமைப்புகள் பூரா அந்த டொனேஷன் வாங்க வராங்க. அவர்கள் பூரா இந்த அம்மாவுக்கு ஜாலராவாக மாறிட்டாங்க. இந்த அம்மா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஒரு காரில் போனால் 3 காரில் மகளிர் அணியாக வருமா. அதாவது லைன்ஸ் கிளப்பு, ரோட்டரி சங்கம், மாதர் சங்கம் எல்லாமே. அப்போ ஜெமினி என்ன சொல்லுவாராம், இவங்க பூரா உன்னை கெடுத்துருவாங்க, உன்னைய வந்து ஒரு புகழ் போதையில் கொண்டு வந்துட்டாங்க, நீயே இவர்களை தவிர்த்துன்னு சொல்லி. இல்லை, உனக்கு பொறாமை, நான் வளர்றது உனக்கு பிடிக்கல, எனக்கு புகழ் வளர்றத நீ ஏற்றுக்க முடியல, பணம் செலவு பண்ணுற. இப்படி 2 பேருக்குமான வாக்குவாதம், முரண்பாடு. இது ஒரு ஸ்டேஜில் குர்காவை வச்சு ஜெமினியை அடிக்கிற அளவுக்கு போயிடுச்சு. இந்த மாதிரி நீச்சல் கூட வீடு கீடு இருக்கும்போது ஜெமினி வர்றாரு, அங்கே இல்லை மகளிர் அணி கூட்டம் உதவி கேட்க போன்னு விரட்டி விடுறாரு. ஏன் எல்லாத்துக்கும் ஆளுக்கு 1000, 2000, 5000 கொடுத்தீங்கன்னா தினா 5000 பஞ்சாயிரம் காலி ஆகிட்டே இருந்தான், விரட்டி விடுறாரு. அப்போது இந்த தகவல் சாவித்திரி போனோடனையும் குறுக்கா வந்தால் அவர் அங்கேயே விரட்டி விடுங்க. ஜெமினி கேட்டோட கணவனை ஸ்விம்மிங் பூலோட வைஜெயந்தி மாலா தண்ணி ஏற்றும்போது தண்ணி அதை தடுத்த சாவித்திரி அவரை அப்படியே அனுப்பிச்சி விடணும். அவர் குறுக்காவோட சண்டை பிடிக்கிறாரு, அவனை அடித்து வழி அனுப்புங்குது. அந்த அளவுக்கு 2 பேருக்கும் இந்த புகழ் போதையில் 2 பேருக்கும் மிகப்பெரிய கருத்து வேறுபாடு வருது. இதுக்கு நடுவில் பிராப்தன்னு ஒரு படம் இந்த அம்மாவை சொந்தமாக எடுக்குது. ஓன் ப்ரொடக்ஷன். இந்த அம்மா டைரக்டர்,
இந்த அம்மா கதாநாயகி, சிவாஜி கதாநாயகன், தயாரிப்பு, இயக்குனர் எல்லாம். ஷூட்டிங் ஸ்பாட்லேயே சிவாஜியை வேலை வாங்குது. சிவாஜியும் வாங்கின காசுக்கு நடிக்கிறாரு. சீனை மாற்ற சொல்கிறாரு, இந்தம்மா மாற்ற மாட்டேங்குது. அப்போது ஜெமினி நடுவில் 2 பேருக்கு சண்டை, சிவாஜிக்கும் சாவித்திரிக்கும் சண்டை. ஜெமினி உள்ளே போகுது, நான் தான் உனக்கு படம் எடுக்க மாட்டேன்னு சொன்னேன்ல, சிவாஜி வச்சு வேலை வாங்குற அளவுக்கு உனக்கு டைரக்ஷன் தெரியாது. அப்போது இந்த சுற்றி இருந்த மகளிர் அணி பூராமல் நீ டைரக்ஷன் ஆனினா உலக பரிசு பூரா வந்துடும். இப்படி ஏற்றி விட்ட ஆட்கள் சினிமா துறை எல்லாத்துலயும் நீ ஜொலிச்சிருவ. இங்கிட்ட ஒரு பக்கம் ஜோசியா, இங்கிட்ட ஒரு பக்கம் மகளிர் அமைப்பு, இந்த மாதர் சங்க குரூப், இதை பூரா ஜெமினி கணேசை விரட்டி விடுறாரு. அப்போது நான் பெரிய இயக்குனராக மாறிடுவேன்னு உங்களுக்கு பொறாமை, அதனால தான் என்னுடைய மகளிர் அணியை பூரா நீ விரட்டி விடுறேன்னு சொல்லி கருத்து வேறுபாடு அதிகமாகி படம் நின்று போச்சு. படம் நின்று போன பிறகு சிவாஜி வழிக்கு வந்து சொல்கிறாரு, என்னால் அந்த பாவத்தை நான் செய்ததாக இருக்கக்கூடாது. முதல் படம் எடுத்து இயக்குனராக இருந்து நடித்து பணம் போட்டு நான் அந்த பாவத்தை கொட்டிக்க விரும்பலை, நடிச்சு கொடுக்குறாரு. அந்த அம்மா சொல்லபடி நடிச்சு கொடுக்குறாரு. படம் வெளியே வந்து டப்பாக்குள்ள போயிடுச்சு. பெரிய ஹிட்டு படமாக வர வேண்டிய படம். அந்த சிவாஜி சாவித்திரி காம்பினேஷன், அந்த படம் ஊற்றிக்கிச்சு. இது படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, மக்கள் பார்க்கல. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, கதை அம்சத்தில் பல குளறுபடிகள். இதை ஜெமினி பல முறை தடுத்துருக்காரு. ஆனாலும் அந்த அம்மா கேட்காம படம் ஊற்றிக்கிச்சு, ஓடவே இல்லை. பெரிய தோல்வி. இதில் தான் ஜெமினி சாவித்திரி விரிசல். இந்த இந்தோனேஷியா அரசாங்கம் அங்கே போகிறாங்க. அங்கே பாசமலர், பாவ மன்னிப்பு, மிஷியம்மா 3 படம் தான் அங்கே முதல் பரிசுக்காக தேர்ந்தெடுக்கிறாங்க, அவார்டுக்காக. இதில் ஒரு வார காலம் எங்கள் வெளிநாட்டு நடிகர்களோட ஜெமினி சாவித்திரி தங்குறாங்க. டெய்லி பார்ட்டி, டின்னர். அதில் தான் முதல்ல அந்த அம்மா மது குடிக்க ஆரம்பிக்குது. எங்கள் இந்தோனேஷியாவில் வந்திருக்கும் போகிறா வெளிநாட்டு நடிகர்கள், ஜப்பானீஸு, கொரியன்ஸு, டின்னர், பார்ட்டி, ஒரு வாரம் எல்லாம் கொண்டாட்டம். கண்டிப்பாக கலந்துக்கிற மாதிரி தான் இருக்கும். 5 நட்சத்திர ஹோட்டலு, மீட்டிங்கு, டிஸ்கஷன், இப்படியா. அதில் மது முதல்ல ஜெமினி அதை தவிர்க்க சொல்கிறாரு. இந்த அம்மா அந்த ஒரு வார காலம் மூச்சு முட்டை குடிக்குது. தள்ளாடி தான் அறைக்கு கொண்டு வந்து சேர்த்துறாரு. மீளவே ஏன்னா இந்த படம் லாஸ், படம் டென்ஷன். சிவாஜி அதில் சண்டை பிடிச்சிட்டு போயிட்டாரு. அப்போவே அந்த அம்மாவோட உழைப்பு பூரா அதில் படத்தில் போயிடுச்சு. சேமிப்பு இல்லை. இந்த படம் செலவு பண்ண காசு திருப்பி வரும், பெரிய செல்வம் வரும்னு பார்த்தா படம் வரல. இதுக்கெல்லாம் இந்த மது பழக்கம் வந்த பிறகு அதுலேருந்து மீள முடியலை. அந்த அம்மா இந்தோனேஷியாவிலேருந்து வந்த பிறகும் மதுவை நாட ஆரம்பித்து விட்டது. ஜெமினி எவ்வளவோ தடுத்து பார்க்குறாரு, விடலை. அப்போது ஜெமினி நிரந்தரமாக பிரிவதற்கு முடிவு பண்ணிட்டார். இது உடனிருந்தே கொள்ளுகிற நோய். அதனால் மது பழக்கத்திலிருந்து நீ என்னைக்கு விடுபடுறையோ அன்னைக்கு நான் வரேன்ட்டு தனியாக போயிட்டார், தொடர்பாக துண்டிச்சுக்கிட்டார். அப்போது பணம் இல்லைன்னுனையும் இந்த அம்மா மலையாள படத்தில் ஒரு டைரக்டர் வந்து கூப்பிட்றான், கவர்ச்சி காட்டி நடிக்கணும். அந்த படத்தில் இந்த அம்மா விதவையை ஒருத்தன் காதலிக்கிறான், அதுதான் அந்த படம். அதில் அதிகமான கவர்ச்சி. நீங்கள் அப்போ மலையாள படம் கூட அப்படி தான் இருக்கும், செக்ஸ் படமாக தான் இருக்கும். நான் சொல்வது ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்பு இந்த ஷகிலா கதை தான் ஓடும், ஷகிலா படம் தான் ஓடுங்க. கேரளாவே விட்டு படம் தான். எனக்கு தெரிய ஒரு 30 வருஷத்துக்கு முன்பு கேரளா மலையாளத்தில் தரமான படமே இருக்காது. நீங்கள் அப்போ மம்முட்டி, மோகன்லால்லாம் சேர்ந்து ஷகிலா மலையாள படத்தில் நடிக்கக்கூடாதுன்னு தீர்மானமே போட்டாங்க. இதில் அம்மாங்கிற அந்த அமைப்பில் தீர்மானம் போட்டு ஷகிலா கேரளா பக்கம் வரக்கூடாது. அப்படித்தான் மலையாள திரை உலகத்தை மீட்டெடுத்தாங்க. அப்போது இந்த காலகட்டத்தில் தான் சாவித்திரிக்கு அங்கே ஒரு படம் டோட்டல் இமேஜ் அவுட். கிளாமர் அடிச்சா அவ்வளோதான். எங்கே தெலுங்கில் அவுட்டு, தமிழில் அவுட்டு, மலையாளத்தில் முதல் படமே அந்த அம்மாவுக்கு மிகப்பெரிய கெட்ட பேர்.
இதை தொடர்ச்சியாக இந்த செய்தி வருது. இத்தனை ஆண்டு காலம் கட்டி காத்த அந்த இமேஜே மலையாள படம் தெலுங்கில் ஓடுது, எங்கே ஆந்திராவில் சக்கப்போடு போடுது, தமிழ்நாட்டில் சக்கப்போடு போடுது. எது? மலையாள படம். அந்த கிளாமர் படம். அப்போ சக நடிகைகள் பூரா ஏன் இந்த படத்தில் நடித்த, இனி குணச்சித்திர வேடம் உனக்கு எடுபடாது, கதாநாயகி வேஷம் எடுபடாது. யார் சொல்கிறா? சக நடிகைகள் கேர் விஜயா. நாங்களாம் பல முறை இதை தவிர்த்துட்டோம். நீ உனக்கு பணத்துக்காக, அந்த காலத்தில் என்ன ஒரு 10 லட்சம் கொடுத்துருப்போம், அவ்வளோதானே. நீ இத்தனை ஆண்டு காலம் கட்டி காத்த அந்த மரியாதை பூரா இப்போ பட்டி தொட்டியெல்லாம் அந்த படம் ஓடுது, பிட்டு படம் மாதிரி ஆகிப்போச்சு. இதை அந்த அம்மா ஜீரணிக்க முடியாமல் மயங்கி விழுகுது. ஸ்ட்ரோக் வந்துடுச்சு. மனநல டிப்ரெஷன் அதிகமாகி ரத்த அழுத்தம் அதிகமாகி மயங்கி விழுகுது. முதல் தகவல் சரோஜா தேவிக்கு தான் தெரியுது. சரோஜா தேவி ஓடி போய் எப்படியாவது காப்பாற்றுங்க, எவ்வளோ செலவுனாலும் சரி அப்படிங்கிறாங்க. ஆனாலும் முடியாமல் பாதி உடல் நலம் தேறி சென்னை வருது. சென்னை வந்த பிறகு மருந்து மாத்திரையை விட மதுவை அது அதிகமாக எடுத்துக்கொள்ளுது. ப்ரெஷரு, ஒரு பக்கம் உடல்நிலை சரியில்லை, ஸ்ட்ரோக் வந்ததுக்கு அப்புறம் என்ன முடியும்? அப்போ மீண்டும் மீண்டும் உடல்நிலை பாதிக்கப்படுது. உடல்நிலை பாதிக்கப்பட்டு உருக்குலைஞ்சு போச்சு. இதுதான் சாவித்திரியான சொல்ல முடியாத அளவுக்கு போயிடுது. உடல் மாற்றமே வந்துருச்சு. உடல் மாற்றம். நீங்கள் ஒரு காலகட்டத்தில் எலும்புந்தோடுமா படுத்து கிடக்குதுங்கிறாங்க. இதை திரைப்பட உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே பெரிய அதிர்ச்சி. கடைசியாக வறுமை, பணம் இல்லை, ஜெமினி சுத்தமாகவே தொடர்பை விட்டுட்டாரு, சொத்துக்கள் பூரா ஏலம் போயிடுச்சு, மகளெல்லாம் வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டாங்க, அம்மாவை திருப்பி யாரும் கண்டுக்கல. மதுதான், மது பழக்கத்தில் மீட்டெடுக்கவே முடியல. வெளிநாட்டுக்கு கூப்பிடுறாங்க, அந்த அம்மா போகலை. அந்த அம்மா கொடை வள்ளல், யார் கேட்டாலும் பணம் கொடுக்கும். குழந்தையை கொண்டு வந்து கொடுத்தா 5000 ரூபா கொடுக்கும். திரைப்பட நடிகைகளுக்கு உண்மையாகவே கொடை வள்ளல்லாம் சாவித்திரி தான். ஆனால் நடிகையர் திலகங்கிற அந்த கேரக்டரை கீர்த்தி சுரேஷ் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புது. ஆனாலும் இதை மகன்கிட்டையும் கேட்டு தெரிந்து கொண்டு தான் இப்போ அந்த நடிகர் திலகங்கிற படத்தை நடிக்குது. சாமுண்டீஸ்வரி அந்த அம்மா தான் கடைசி காலத்தில் இருந்து பார்த்துக்குது. யாரை? மது குடிக்காம. ஆனாலும் மது வேணும்னு அட்டம் பிடிச்சி மாத்திரை மருந்து சாப்பிடாம பெரிய சண்டை சச்சரவு, மீட்டெடுக்க முடியாமலே மரணம் அடைந்ததாக வரலாறு பதிவு செய்கிறது. ஒரு நடிகை எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு எல்லாத்துக்கும் உதாரணம் சாவித்திரி. கிட்டத்தட்ட 318 படம் நடிச்சாங்க. எதுவுமே சேர்த்து வைக்கல. ஆமாம். கடைசியில் வறுமை தான். ஏதோ அந்த மகனும் ஒரு வசதியான வாழ்க்கை வாழ்ந்ததுனால அவர்கள் தரமான கல்வி கொடுத்ததனுடைய விளைவு அவர்கள் இப்போ ஒரு சாவித்திரியினுடைய மகள் என்கிற அடையாளத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் சாவித்திரியினுடைய ஏற்றம் இறக்கம், சசிகலா வாணி, இசை, நடனம், இப்படி பல. நீங்கள் பிரதமர் நிதி, பாகிஸ்தான் யுத்தம், நகை நட்டு பணங்கன்னா எல்லாம் அப்படி இப்படி போட்டுருமா. எவ்வளோ பணம் இருக்குது அப்படியே கொண்டு போடுமா. இதைத்தான் ஜெமினி தடுத்திருக்கார் பலமுறை. எதிர்காலத்துக்கு சேர்த்து வை கஞ்ச ஜெமினி. ஆனால் சாவித்திரி மிகப்பெரிய கொடைவள்ளல். 2 பேரும் இணைந்தது என்பது வரலாற்றில் நிகழ்ந்த ஒரு பெரிய புதினம். கண்டிப்பாயா. நடிகை சாவித்திரி, பழம்பெரும் நடிகர் திலகம் என்ற பல பேருக்கு சொந்தக்காரான நடிகை சாவித்திரியை பற்றி ரொம்ப விரிவாக சொன்னீங்க. தொடர்ச்சியாக சந்திப்போம். மிக்க நன்றியா. நன்றி, வணக்கம். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.